வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோசுவா நூலில் 6வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 16.15% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். எரிகோவை கைப்பற்றல். இஸ்ரேல் மக்களுக்கு அஞ்சி எரிகோ இறுக்கமாக அடைக்கப்பட்டது. ஒருவரும் வெளியே வரவும் இல்லை, உள்ளே போகவும் இல்லை. கடவுள் யோசுவாவிடம், பார், எரிகோவையும் அதன் மன்னனையும் அதன் வலிமை மிக்க போர் வீரர்களையும் உன் கையில் ஒப்படைத்துவிட்டேன். போர் வீரர்களாகிய நீங்கள் அனைவரும் நகரை வளைத்துக் கொண்டு அதை ஒருமுறை சுற்றி வாருங்கள். இவ்வாறு 6 நாள்கள் செய்யுங்கள். 7 குருக்கள் கொம்புகளால் ஆகிய எக்காளங்களை பேழைக்கு முன் ஏந்திச் செல்லட்டும். 7ஆம் நாளில் நீங்கள் நகரை 7 முறை சுற்றி வாருங்கள். அப்பொழுது குருக்கள் எக்காளங்களை முழங்கட்டும். அவர்களுடைய எக்காளத்தின் நீண்ட முழக்கத்தை நீங்கள் கேட்டவுடன் நீங்கள் அனைவரும் பேரொடி எழுப்புங்கள். அப்பொழுது நகரின் மதில்கள் இடிந்து விழும். உடனே மக்கள் அவர்களுக்கு முன்னே உள்ள பகுதிக்கு ஏறிச் செல்ல வேண்டும் என்றார். நூனின் மகனாகிய யோசுவா குருக்களை அழைத்து அவர்களிடம், உடன்படிக்கை பேழையை தூக்கிக் கொள்ளுங்கள். 7 குருக்களும் 7 எக்காளங்களை ஆண்டவரது பேழைக்கு முன் ஏந்திக் கொண்டு போகட்டும் என்று உரைத்துவிட்டு மக்களை நோக்கி, முன்னால் போங்கள், நகரை சுற்றி வாருங்கள், போர் வீரர்கள் ஆண்டவரது பேழைக்கு முன் செல்லட்டும் என்றார். இவ்வாறு யோசுவா மக்களுக்கு கூறியவுடன் கொம்புகளால் ஆகிய 7 எக்காளங்களை ஏந்திய 7 குருக்கள் ஆண்டவரின் முன் எக்காளம் முழங்கிக் கொண்டே நடந்து சென்றனர். உடன்படிக்கை பேழை அவர்களுக்கு பின் சென்றது. முன்னணி வீரர் எக்காளங்களை ஊதிய குருக்களுக்கு முன் நடந்து சென்றனர். பின்னணி வீரர் பேழைக்கு பின் நடந்து சென்றனர். எக்காளங்கள் தொடர்ந்து முழங்கின. யோசுவா மக்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் வரை நீங்கள் ஆரவாரம் செய்யாமலும் யாதொரு ஓசை எழுப்பாமலும் இருங்கள். உங்கள் வாயினின்று ஒரு வார்த்தையும் புறப்படலாகாது. நான் கூறும்பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்றார். ஆண்டவரின் பேழை நகரை ஒருமுறை சுற்றி வந்தது. பின்னர் அவர்கள் பாளையத்திற்கு வந்து அங்கே இரவை கழித்தார்கள். யோசுவா அதிகாலையில் எழுந்தார். குருக்கள் ஆண்டவரின் பேழையை சுமந்து சென்றார்கள். கொம்புகளால் ஆகிய 7 எக்காளங்களை ஏந்திய 7 குருக்கள் ஆண்டவரின் பேழைக்கு முன் அவற்றை முழங்கிக் கொண்டே நடந்து சென்றனர். முன்னணி வீரர் அவர்களுக்கு முன் நடந்து சென்றனர். பின்னணி வீரர் ஆண்டவரின் பேழைக்கு பின் நடந்து சென்றனர். எக்காளங்கள் தொடர்ந்து முழங்கின. யோசுவா மக்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் வரை நீங்கள் ஆரவாரம் செய்யாமலும் யாதோர் ஓசை எழுப்பாமலும் இருங்கள். உங்கள் வாயிலின்று ஒரு வார்த்தையும் புறப்படலாகாது. நான் கூறும்பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்றார். ஆண்டவரின் பேழை நகரை ஒருமுறை சுற்றி வந்தது. பின்னர் அவர்கள் பாளையத்திற்கு வந்து அங்கே இரவை கழித்தார்கள். யோசுவா அதிகாலையில் எழுந்தார். குருக்கள் ஆண்டவரின் பேழையை சுமந்து சென்றார்கள். கொம்புகளால் ஆகிய 7 எக்காளங்களை ஏந்திய 7 குருக்கள் ஆண்டவரின் பேழைக்கு முன் அவற்றை முழங்கிக் கொண்டே நடந்து சென்றனர். முன்னணி வீரர் அவர்களுக்கு முன் நடந்து சென்றனர். பின்னணி வீரர் ஆண்டவரின் பேழைக்கு பின் நடந்து சென்றனர். எக்காளங்கள் தொடர்ந்து முழங்கினர். 2ஆம் நாளிலும் அவர்கள் நகரை ஒருமுறை சுற்றி வந்தனர். பின்னர் பாளையத்திற்கு திரும்பினர். இவ்வாறு 6 நாள்கள் செய்தனர். 7ஆம் நாள் வைகரையில் அவர்கள் எழுந்து முன்பு போலவே நகரை 7 முறை சுற்றி வந்தனர். அன்று மட்டும் நகரை 7 முறை சுற்றி வந்தனர். 7ஆவது முறை குருக்கள் எக்காளங்களை முழங்குகையில் யோசுவா மக்களிடம், இப்பொழுது ஆரவாரம் செய்யுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உங்களிடம் நகரை ஒப்படைத்துவிட்டார். நகரும் அதனுள்ளிருக்கும் அனைத்தும் ஆண்டவருக்கு உரியன. ஆகவே அவை அழிவுக்கு உரியன. விலைமாது இராகாபும் அவருடன் வீட்டிலுள்ள அனைவரும் உயிருடன் இருப்பர். ஏனெனில் நாம் அனுப்பிய போர் வீரர்களை அவர் ஒளித்து வைத்தார். நீங்கள் அழிந்து போகாதபடி கைப்பற்றிய பொருள்களிலிருந்து விலகி நில்லுங்கள். நீங்கள் அழிவுக்கு உரியவற்றிலிருந்து எதையாவது கவர்ந்தால் இஸ்ரேலின் பாளையத்தையும் அழிவுக்கு உரியதாக்கி கலங்கச் செல்வீர்கள். எல்லா வெள்ளியும் பொன்னும் வெண்கல இரும்பு பாத்திரங்களும் ஆண்டவருக்கு புனிதமானவை. எனவே ஆண்டவரின் கருவூலத்தை சேரும் என்றார். மக்கள் ஆரவாரம் செய்தனர். எக்காளங்கள் முழங்கின. எக்காளத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொளி எழுப்பினர். மதில் இடிந்து விழுந்தது. மக்கள் நகரினுள் நுழைந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர். நகரிலிருந்த அனைத்தையும் அழித்தனர். ஆண், பெண், இளைஞர், முதியோர், ஆடு, மாடு, கழுதை அனைத்தையும் வாள்முனையால் அழித்தனர்.
நாட்டை உளவு பார்த்த 2 பேரிடம் யோசுவா, விலைமாதின் வீட்டுக்குச் செல்லுங்கள், அவளுக்கு வாக்களித்தபடி அங்கிருந்த அப்பெண்ணையும் அவளுக்குரிய அனைத்தையும் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். உளவு பார்த்த இளைஞர்கள் சென்றனர். இராகாபையும் அவர் தந்தையையும் தாயையும் அவர் சகோதரர்களையும் அவருக்கு இருந்த அனைத்தையும் வெளியே கொண்டு வந்தனர். அவர்களை இஸ்ரேலின் பாளையத்திற்கு வெளியே தங்கச் செய்தனர். நகரையும் அதனுள்ளிருந்த அனைத்தையும் நெருப்பிலிட்டு எரித்தனர். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கல இரும்பு பாத்திரங்களையும் மட்டுமே ஆண்டவரது வீட்டின் கருவூலத்தின் சேர்த்தனர். விலைமாதி இராகாபையும் அவர் தந்தையின் வீட்டாரையும் அவரை சார்ந்த அனைவரையும் யோசுவா உயிருடன் காப்பாற்றினார். அவர் இஸ்ரேல் நடுவில் இன்று வரை வாழ்கின்றார். ஏனெனில் எரிகோவை உளவு பார்க்க அனுப்பப்பட்ட தூதர்களை அவர் ஒளித்து வைத்தார். அச்சமயம் யோசுவா எழுந்து, எரிகோ என்னும் இந்நகரை மீண்டும் கட்டும் மனிதன் சபிக்கப்பட்டவன். அவன் கடைக்கால் இடுகையில் தன் முதல் மகனையும் அதன் வாயிற்கால்களை இடுகையில் தன் கடைசி மகனையும் இழப்பான் என்றார். ஆண்டவர் யோசுவாவுடன் இருந்தார். அவரது புகழ் நாடு முழுவதும் பரவிற்று. நாம் 1189 அதிகாரங்களில் 193 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.